ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம கார்டனில் விதைகள் மூலம் வளர்க்கக்கூடிய செடிகள் எல்லாம் நிறைய வளர்த்து வருவோம். விதைகளே இல்லாமல் கட்டிங்ஸ் முறையில் வளர்க்கக்கூடிய செடிகளும் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது புதினா கீரைகள். இது விதையே இல்லாமல் கட்டிங்ஸ் முறையில் வளர்த்த கீரை. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த புதினா கீரைகளை நம்ம கார்டனில் எப்படி எளிமையாக வளர்க்குறது, அதுக்குண்டான மண் கலவை என்ன, எப்படி பராமரிப்புகள் கொடுக்கறது, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் முறையாக என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புதினா வளர்க்குறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு சில நண்பர்களுக்கெல்லாம் நிறைய சொதப்பல் கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த வீடியோவில் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடையில் ஒரு கட்டு புதினா வாங்கிட்டு வந்தேன். நல்லா முத்தின ஸ்டெம்மாக பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அதில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் எடுத்துகிட்டு குச்சிகளை தண்ணியில் ஒரு 5 நாள் போட்டு வச்சேன். சின்னதாக வேர் பிடிச்சி வளர்ந்தாங்க. அகலமான கீரை வளர்க்குற பேக்கில் தரமான மண்கலவை கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த புதினா குச்சிகளை எப்படி அந்த தொட்டியில் நடவு செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த புதினா குச்சிகளை நம்ம தண்ணியில் போட்டு வேர் வர்ற வரைக்கும் ஒரு 5 அல்லது 7 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம். ஆனால் தண்ணி 2 நாளைக்கு ஒரு முறை மாற்றி வைக்கணும். வெயில் படாத இடங்களில் வச்சா தான் வேர் பிடிச்சி வளரும். இந்த புதினா குச்சிகளை ரொம்ப வீக்கானது. ஒரு குச்சியாக நடவு செய்யாமல் 4 அல்லது 5 குச்சிகளை சேர்த்து நம்ம நட்டோன்னா ஈஸியாக வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதிகமான அளவு தண்ணி தேவைப்படாது. அதோட வெயிலும் அதிகமாக தேவைப்படாது. மிதமான ஒரு வெயிலில் வளரக்கூடியது இந்த புதினா. இப்போது எல்லா புதினா குச்சிகளையும் மண்ணில் சொருக்கியாச்சு. லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டால் போதும். புதினா வளர்க்குறதுக்கு பெரிய பராமரிப்பு ஒன்றும் இல்லை. எல்லாருமே வளர்த்து எடுக்கலாம். ஒரு 20 நாள் கழித்து பாருங்கள் எந்த அளவுக்கு தழன்னு இந்த புதினா வளர தொடங்கிட்டாங்கன்னு. நான் எந்த உரங்களும் கொடுக்கல. மண்ணில் இருந்த உரங்களோடு சரி. அடிக்கடி மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால உரங்கள் கொடுக்கவே முடியல. இந்த மழை தண்ணியில் நல்லா தளன்னு வளர்ந்துட்டாங்க பாருங்கள். புதினா வளர்க்குறதுல ஒரு சில நண்பர்களுக்கெல்லாம் சொதப்பல் வரும். வேரடுகள் நோய் இறந்துடும். இப்போ நான் சொல்கிற இந்த குறிப்பை பயன்படுத்தி வளர்த்து பாருங்கள். 10க்கு 10 சைஸ் தொட்டி எடுத்துக்கோங்க. அதில் தோட்டத்து மண்ணை எடுத்துக்கிட்டு புதினா குச்சிகளை சொருக்கி வச்சா போதும். வேர் பிடிச்சி அருமையாக வளர தொடங்குவாங்க. சின்னதாக இலைகள் வர தொடங்கும் பொழுது இந்த தொட்டியிலேருந்து பெரிய தொட்டிக்கு மாற்றிடலாம். தொட்டியை தலைகீழாக கவுத்தோம்னா அப்படியே மண்ணோட நமக்கு செடிகள் கிடச்சிரும். அது எந்த சொதப்பலும் இல்லாத நமக்கு புதினா சூப்பராக வளர தொடங்குவாங்க. அந்த சின்ன தொட்டிலேருந்து மண்ணோட இந்த தொட்டியில் நட்டு வச்சேன். எவ்வளோ தளன்னு வளர்கிற பாருங்க. அதில் ஒரு மணத்தக்காளி கீரை இருந்தது. அதை அப்படியே விட்டுட்டேன். அதுவும் சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போது இந்த கீரைகள் அப்படியே படர்ந்து மண்ணோட நிறைய கிளைகளோட நமக்கு புதினாகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கிச்சனில் உள்ள காய்கறி கழிவுகளை நம்ம உரமாக கொடுத்தாலே போதும். வேறு எந்த உரமும் இந்த செடிகளுக்கு தேவைப்படாது. நம்ம வீட்டில் ஒரு முறை நம்ம புதினா வளர்த்துட்டோம் அப்படின்னா அதிலேருந்து திரும்ப கட்டிங்ஸ் வச்சு கண்டினியூவாக நம்ம புதினாவை அறுவடை செய்யலாம். இந்த புதினா இலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நம்ம மாடிக்கு எப்போயாவது போகிறோன்னா 2 புதினா இலைகளை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்லாம். நமக்கு எப்போல்லாம் சமையலுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மாடியில் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஒரு முறை நம்ம தொட்டியில் வளர்த்துட்டோன்னா அதுலேருந்து கட் பண்ணி பல முறை நம்ம அந்த கீரைகளை பயன்படுத்தலாம். எவ்வளோ தான் கடையில் காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா கிடைக்காது. மாடியில் இடம் இல்லாத நண்பர்களெல்லாம் சின்ன ஒரு பாட் இருந்தால் கூட போதும். அதை தோட்டத்து மண்ணை கொட்டி நம்ம இது போல் ஃப்ரெஷ்ஷான புதினாவை வளர்த்து எடுக்கலாம். நம்ம சமையலுக்கு தேவையான புதினாவை எடுத்துகிட்டு அந்த குச்சிகளையும் திரும்பவும் நம்ம நட்டு வச்சோம்னா அடுத்த சீசனுக்கு இதிலேருந்து செடிகளை உருவாக்கிடலாம். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம புதினா கீரைகளை நம்ம கார்டனில் நம்ம வளர்த்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது முத்தின ஸ்டெம்மு ஒரு 5 ஸ்டெம்மு எடுக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேரோடு எடுக்காமல் கட் பண்ணி எடுத்தால் தான் நம்ம பதியம் போட முடியும். இப்போ பாருங்கள், முத்தின ஸ்டெம்மாக பார்த்து இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன தொட்டியில் நடவு செய்ய போகிறேன். இலைகளை எடுக்கும் பொழுது மேல் நோக்கி எடுக்கணும். அந்த கணுக்களில் சின்ன இலைகளும் இருக்கும். அதை விட்டுட்டு பெரிய இலைகளை மட்டும் எடுக்கணும். இப்போ எல்லா இலைகளையும் எடுத்துடலாம். மேலே இருக்கக்கூடிய அந்த நுனியும் உடைச்சிடலாம். இல்லை அப்படியே விட்டு வளர்க்கலாம்.
எல்லா குச்சிகளில் இருந்த இலைகளை எடுத்தாச்சு. இப்போ சின்ன ஒரு பாட் எடுத்திருக்கேன், 10க்கு 10 சைஸ் பாட். அதில் இப்போ டைரெக்டாக நடவு போகிறேன். நம்ம கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்த செடி, அதனால் தண்ணியில் போட்டு வேர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். டைரெக்டாகவே நம்ம மண்ணில் நடவு செய்திடலாம். இப்போ 10க்கு 10 சைஸ் தொட்டி எடுத்திருக்கேன். அதில் இந்த குச்சிகளை மண்ணில் சொருகி வைக்க போகிறேன். இது ஃப்ரெஷ்ஷான ஸ்டெம் அப்படிங்கிறதுனால ஒன்று ஒன்றாவும் நடவு செய்யலாம். 2 அல்லது 3 குச்சிகளை சேர்த்து நட்டு வைக்கலாம். கார்டனில் விதைகள் முளைக்க போட்டாலும் இது போல் செடிகளை பதியம் வைத்தாலும் மாலை நேரத்தில் தான் செய்யணும். டைரக்ட் சன்லைட்டில் நம்ம செய்தோம்னா விதைகளும் முளைக்காது, இந்த ஸ்டெம்மிலும் வளர்ச்சி வராது. எல்லா குச்சிகளையும் இப்போ மண்ணில் சொருகியாச்சு. லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அதிகமான ஈரப்பதம் இருந்தாலே வேரழுகள் வந்துடும். இப்போ அந்த தொட்டியை ஒரு 3 நாளைக்கு செமி ஷேடான ஒரு சன்லைட்டில் வைக்க போகிறேன். செடி தொட்டிகளுக்கு இடையில் இப்படி வச்சாச்சு. இந்த குறிப்புகளை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் வீட்டில் புதினா அருமையாக வளர்த்து எடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.